2026 சட்டமன்ற தேர்தலில் திமுகவின் சக்கர வியூகத்தில் அனைத்து எதிர்க்கட்சிகளும் சிக்கிக்கொண்டு வெளியே வர முடியாமல் தவிக்கக்கூடிய காட்சிகளாகத்தான் இப்பொழுது இந்த கூட்டணி வியூகத்தை நாம் பார்க்கிறோம். மிகப்பெரிய கட்சிகள் அனைத்தும் இப்போது திமுக கூட்டணியில் இருக்கிறது. காங்கிரஸ் கட்சி, தேமுதிக உள்ளிட்ட கட்சிகள் இருக்கின்றன. அதிமுகவை பொறுத்தவரை அந்த கட்சியில் பிரிந்து சென்றவர்கள் ஒரு அணியாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அங்கு பாரதிய ஜனதா கட்சியுடன் அங்க பிரிந்து சென்ற தந்தை மகன் முதலாளி பிளவுபட்ட பாமக ஆகிய 3 கட்சிகள் தான் இப்போது பெரிய கட்சிகளாக அங்கு இருக்கின்றன. இந்த சூழ்நிலையில் தேமுதிக திமுகவுடன் கூட்டணியில் இணைந்திருப்பதால் என்னென்ன விளைவுகள் ஏற்படும் என்பது இந்த தேர்தல் ஒரு 4 முனை போட்டியாக இருக்கக்கூடிய தேர்தலில் 1000 வாக்குகள், 2000 வாக்குகள், 5000 வாக்குகளே ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலும் தேர்தல் முடிவை நிர்ணயிக்கக்கூடிய சக்தியாக இருக்கும். அதனால்தான் காங்கிரஸ் கட்சி இந்த முறை அதிகமான டிமாண்ட் செய்து கொண்டிருந்த சூழ்நிலையில் இப்போது காங்கிரஸ் கட்சிக்கும் ஒரு மறைமுகமான ஒரு அழுத்தத்தையும் நெருக்கடியையும் திமுக கூட்டணி அளித்திருக்கிறது. இதனால் ஏற்கனவே 2024 நாடாளுமன்ற தேர்தலில் 5 இடங்களில் திமுக கூட்டணி அதிமுக கூட்டணியில் 5 இடங்கள் போட்டியிட்ட சூழ்நிலையில் இரட்டை இலக்கத்தில் அதிமுகவில் அவர்கள் தொகுதியை கேட்டார்கள். கடந்த முறை கூட்டணியில் இருந்தபோது வாக்குகளை அவர் எடப்பாடி பழனிசாமி அளித்த வாக்குறுதியை நிறைவேற்றவில்லை. இதனால் இப்போது திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க. ஸ்டாலினின் மிக முக்கியமான கூட்டணி மாஸ்டர் ஸ்ட்ரோக் என்று அழைக்கக்கூடிய வகையில் ஒரு மிக முக்கியமான கூட்டணி முடிவை மிக ரகசியமாக அவர்கள் இன்று இறுதி செய்திருக்கிறார்கள். சட்டமன்ற கூட்டத்தொடர் நடந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையிலேயே இந்த தேமுதிகவுடனான இந்த கூட்டணி உறுதி செய்யப்பட்டிருப்பதன் மூலமாக திமுக கூட்டணியில் உள்ள மற்ற கட்சிகளுக்குமே ஒரு நெருக்கடி உருவாகி இருக்கிறது. தேமுதிகவிற்கு அதிக இடங்கள் வழங்க வேண்டியிருப்பதால் ஏற்கனவே வழங்கிய இடங்கள் தான் இனிமேல் திமுக கூட்டணியில் உள்ள மற்ற கட்சிகளான காங்கிரஸ், மதிமுக, விசிக, சிபிஐ, சிபிஎம் உள்ளிட்ட கட்சிகளுக்கு அதே இடங்கள் தான் ஒதுக்கீடு செய்யப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மக்கள் நீதி மையமும் இங்கே திமுக கூட்டணியில் ஏற்கனவே இணைந்திருப்பதால் அவர்களுக்கும் குறிப்பிட்ட இடங்கள் கொடுக்க வேண்டியிருப்பதால் 2021 தேர்தலை விட தேமுதிக, மக்கள் நீதி மையம், இதில் தமிழ்மூன் அன்சாரி உள்ளிட்ட மக்கள் மனிதநேய மக்கள் கட்சி, ஜவஹருல்லா கட்சி உள்ளிட்ட ஒரு 5 புதிய கட்சிகள் இப்போது இணைந்திருக்கின்றன திமுக கூட்டணியில். திமுக கூட்டணியில் புதிதாக 2021 தேர்தலை விடுத்து 2026 தேர்தலில் புதிதாக இணைந்துள்ள கட்சிகள் கூடுதலாக 5 கட்சிகள். 1 தேமுதிக, 2 மக்கள் நீதி மையம், 3வதாக மனிதநேய மக்கள் கட்சி ஜவஹர்லாவின் கட்சி, 4வதாக மனிதநேய ஜனநாயக கட்சி தமிழ்மூன் அன்சாரியின் கட்சி, இது தவிர முக்குளத்தூர் புலிப்படை கருணாஸ் தலைமையிலான கட்சி. இந்த 5 கட்சிகள். இது தவிர மேலும் தமிழ்நாடு கொங்கு இளைஞர் பேரவை தனியரசு கட்சி இங்குதான் இணைகிறது. இது போல சோசியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆஃப் இந்தியா SDPI திமுக கூட்டணியில் தான் இணைகிறது. அதிமுக கூட்டணியில் பாஜக இருப்பதால் இங்கு இணைகிறது. புதிதாக 7 கட்சிகள் திமுக கூட்டணியில். 2021 ஆண்டு திமுக சட்டமன்ற தேர்தல் கூட்டணியில் இருந்த கட்சிகளை தவிர்த்து புதிதாக மேலும் 7 கட்சிகளை இணைத்திருக்கிறது. இஸ்லாமியர்களின் வாக்கு வங்கிகள் ஒட்டுமொத்தமாக இங்கு வரக்கூடிய வகையில் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், மனிதநேய மக்கள் கட்சி, மனிதநேய ஜனநாயக கட்சி மற்றும் SDPI ஆகிய 4 கட்சிகளுமே இங்கு திமுக கூட்டணியில் தான் இருக்கின்றன. 1 இது தவிர மேற்கு மண்டலத்தில் கட்சி பலவீனமாக இருப்பதால் அந்த தமிழ்நாடு கொங்கு இளைஞர் பேரவை மற்றும் கோமதேக என்று ஆகக்கூடிய கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி ஆகிய 2 கட்சிகளும் இப்பொழுது திமுக கூட்டணியில் இருக்கின்றன. இது தவிர தென் மாவட்டங்களில் இங்கு முக்குளத்தூர் புலிப்படையின் கருணாஸ் கட்சி இங்கு இணைந்திருக்கிறது புதிதாக. இது தவிர இந்த திமுக கூட்டணியில் மக்கள் நீதி மையமும் தேமுதிகவும் பெரிய கட்சிகள், பொதுவான கட்சிகள் இணைந்திருக்கின்றன. இதனால் திமுக கூட்டணி மெகா பிரம்மாண்ட கூட்டணியாக இப்போது 2026 தேர்தல் களத்தை அது உருவாக்கி இருக்கிறது. எதிர்த்து நிற்கும் கட்சிகளை சோர்வடைய செய்யும் அளவுக்கு, தேர்தல் பணிகளையே ஆற்ற முடியாத அளவுக்கு, சோர்வுற செய்யும் அளவுக்கு திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க. ஸ்டாலினின் இந்த தேர்தல் கூட்டணி வியூகம் இதுவரை தமிழக அரசியல் சந்தித்திராத அளவில் மிகப்பெரிய ஒரு திருப்புமுனை கூட்டணியை அவர் அமைத்திருக்கிறார். திமுக தலைவர் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவருடைய மாஸ்டர் ஸ்ட்ரோக்கால் இங்கு எதிர்கட்சிகளும் புதிய கட்சிகளும் தேசிய கட்சிகளும் ஷாக் ஆகி இருக்கின்றன. மு.க. ஸ்டாலினின் மாஸ்டர் ஸ்ட்ரோக்கால் ஷாக் ஆகியுள்ள, அதிர்ச்சி அடைந்துள்ள கட்சிகள் அனைத்தும் இப்பொழுது அடுத்து என்ன செய்வது என்ற வியூகத்தில் அவர்கள்
ஈடுபட்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு வாரமும் இந்த தேர்தல் நெருங்க திமுகவின் வியூகமானது 5000 ரூபாய் மகளிர் உரிமை தொகை அதிகாலையிலேயே அக்கவுண்டில் செலுத்தப்பட்டு ஒரு அதிர்ச்சி வைத்தியத்தை அவர் கொடுத்தார். இரண்டாவது அதிர்ச்சி வைத்தியம், அதிமுக கூட்டணிக்கு தான் செல்லும் என 90% நம்பப்பட்ட தேமுதிகவை இங்கு இழுத்திருப்பதன் மூலமாக அவர் புதிய ஒரு நெருக்கடியை ஏற்படுத்தியிருக்கிறார். எதிர்கட்சிகளுக்கும் கூட்டணி கட்சிகளுக்கும் இந்த திமுக தலைவரும் முதலமைச்சருமான ஸ்டாலினின் இந்த மாஸ்டர் ஸ்ட்ரோக்கால் எதிர்கட்சிகளுக்கு ஸ்ட்ரோக் வரக்கூடிய அளவுக்கு அங்கு நெருக்கடி ஏற்பட்டு இருக்கிறது. ஏனென்றால் அவர்கள் செயல்பட முடியாத அளவுக்கு முடங்கி சோர்வுற்று இருக்கிறார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதிமுக பாஜக கூட்டணியில் உள்ள கட்சிகளின் தொண்டர்கள், நிர்வாகிகள் மிகப்பெரிய சோர்வை அடையக்கூடிய சூழ்நிலை இப்போது ஏற்பட்டிருக்கிறது.